பரமாத்மாவுக்கு மட்டும் தெரிந்து விடக்கூடாதுன்னு நினைச்சான். எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. அவன் சகுனியை அழைத்தது போல கிருஷ்ண பரமாத்மாவாகிய என்னை தர்மன் அன்றைக்கே அழைத்திருந்தால் இந்த மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது. அதை செய்யாம இவனுக்கு முன் யோசனை இல்லை. தர்மன் தர்ம சிந்தனை உடையவன் தான், ஆனால் முன் யோசனை இல்லாதவன். பீமன் இருக்கிறானே அவன் பலசாலி, பக்திமானும் கூட, ஆனால் முரடன். சரியா? நகுலனும் சகாதேவனும் சிறுவர்கள். அர்ஜுனா, நீயே நான், நானே நீ, அதனால் உனக்கு நான் பகவத்கீதையை சொன்னேன். அப்ப அமுதம் வேண்டுமா அல்லது அமுத கடல் வேண்டுமா? உங்களுக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். அமுதம் வேண்டுமா, ஒரு துளி அமுதம் வேண்டுமா, அல்லது அமுத கலயம் வேண்டுமா, அமுத கடல் வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாம் தான். இறைவன் இடத்திலே எனக்கு பதவி கொடு, எனக்கு பட்டம் கொடு, எனக்கு முக்தி கொடு, என் பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடு, என் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கொடு, அவனுக்கு யுஎஸ்ஏல எப்படியாவது வேலை கொடு, அவன் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகட்டும், ஒரு பெரிய 4 அடுக்கு 5 அடுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டணும், அதை கொடு இதை கொடு என்று கேட்காமல், இறைவா நீயே எனக்கு வேண்டும் என்று கேட்பதுதான் சாலச்சிறந்தது. நீயே வேணும், அது வேணும் இது வேணும்னு இறைவன்கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் நம்ம, அது சமயோசித்த புத்தியும் அல்ல, அது சாலச் சிறந்ததும் அல்ல. இறைவா நீயே எனக்கு வேண்டும் என்று சரணாகதி அடைந்தால் நாம் அமுத கலயத்தையே அடையலாம் என்பதுதான் உண்மை. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அமுத கலயத்தையே அடையலாம். அதற்கு ஒரு அற்புதமான, அதாவது இந்த இறைவனுடைய நாமத்தை காதாலே கேட்டு பரமபதம் அடைந்தவன் ஒருவன். அவன் யாருன்னா பரிச்சித்து மகாராஜா. சமீக முனிவர்னு ஒருத்தர் உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கார். பரிச்சித்து அந்த பக்கமா போறான். போறவன் சும்மா இருக்கணுமா இல்லையா? போனவன் என்ன பண்ணா, ஒரு செத்து போன பாம்பை அவர் கழுத்திலே போட்டு விட்டு போய்விட்டான். அவருக்கு அது கூட தெரியல. அங்கிருந்து அவருடைய மகன் வருகிறான். தன்னுடைய தந்தையின் கழுத்திலே யார் பாம்பை, இறந்து போன பாம்பை போட்டார்கள் அப்படின்னு துடித்து போனான். அதாவது ஒரு பையன் வந்துங்க அப்பாவை எவ்வளவு வேணா திட்டுவான். அம்மா கிட்ட போய் சொல்லுவான், உன் புருஷனை ஒழுங்கா இருக்கு சொல்லு, அடிக்கடி நம்ம லைன்ல கிராஸ் பண்றாரு அப்படின்வான். அப்புறம் போடா வாடா என்ன வேணா பேசுவான். தந்தையை மகன் என்ன வேண்டுமானாலும் திட்டுவான், பேசுவான். ஆனால் மற்றொருவர் திட்டுவதற்கு அவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான். அதான் மகன் இல்லையா? இவனுக்கு அப்பாவை அப்படி பார்த்துட்டு முடியல. இந்த முத்துக்குமார்னு ஒரு கவிஞர் ரொம்ப அருமையா சொன்னார் அப்பாவை பற்றி. அப்பாவின் தோள் மீது ஏறி நின்று சாமியை பார்த்து கும்பிட்டேன். எல்லாரும் அப்பா தோள் மேல ஏறி நின்று சாமி கும்பிட்டுருப்போம் இல்லையா? யார் யாரெல்லாம் கும்பிட்டுருக்கீங்க கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாருமே திருப்பதிக்கு போனா தோள் மேல உட்கார வச்சு பெருமாளை பாடுறான் மவனே அப்படின்னு இவரு பாப்பாரு. இவருக்கு எட்டாது தெரியாது கூட்டம். அதனால காலை கொஞ்சம் எக்கி, நான் பார்க்காட்டி பரவாயில்லடா நீ பாரு அப்படின்னு அப்பா காட்டுவார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்பா தோள் மீது சுமத்துறார். முத்துக்குமார் எழுதினார், என் அப்பாவின் தோள் மீது ஏறி நின்று சாமி கும்பிடுகின்ற போது எனக்கு தெரியவில்லை, சாமியின் தோள் மீது நின்றுதான் சாமி கும்பிடுகிறேன் என்று தெரியவில்லை. இவனுக்கு கோபம் வந்துருச்சு, அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு. என் தந்தையின் கழுத்திலே யார் பாம்பை எடுத்து போட்டார்களோ அவன் 7 நாளில் அரவம் தீண்டி இறந்து போவான் அப்படின்னு சாபம் கொடுத்தான். 7 நாள் இந்த செய்தி பரிச்சித்துக்கு போயிடுச்சு. உடனே ஒரு பெரிய கோட்டையை கட்டி, தண்ணிக்கு மத்தியில, ஒரு குளத்துக்கு மத்தியில ஒரு கோட்டையை கட்டி, யாருமே வர முடியாத அளவுக்கு
சுகவனேஸ்வரர் கோயில்ல சுக பிரம்மரிஷி அமர்ந்து இறைவனை வழிபட்டதனால் அதற்கு சுகவனேஸ்வரர் என்று அந்த பெருமானுக்கு